ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். ஃப்ரைடேக்கு முதல் நாள் நான் பண்ண க்ளீனிங் குக்கிங் வேலைங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சாமி ரூமில் வந்துட்டு நான் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 3 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்துட்டு இந்த டீப் க்ளீனிங் வேலைங்களாம் பார்ப்பேன். மற்றபடி வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு விளக்கு மட்டும் தேய்ச்சிப்பேன். மாமா வந்துட்டு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து விபூதி, பழம், பூ இதையெல்லாம் அப்படி இப்படி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் உடனே அப்பப்போ க்ளீன் பண்ணால் பிடிக்காது அவங்களுக்கு. அப்படி க்ளீன் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே நான் அந்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அன்னப்பூர்ணிக்கு வைக்கிற அரிசியை வந்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லைனா இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போது அதோட ஆட் பண்ணிப்பேன். இந்த சாமி திட்டில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் தான் விரிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து அதில் பேட் நியூஸ்லாம் வரும், ஸோ விரிக்காதீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் வந்து நெக்ஸ்ட்டு விரித்தேன். அதுவுமே எனக்கு பிடிக்கல. இதுக்கு ஒரு நல்ல கவர் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த தடவை ஷாப்புக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன தான் பேப்பர்ஸ்லாம் விரிச்சு விட்டுருந்தாலும் இந்த தடவை திட்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே அழுக்காக இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரு மக்கில் வந்துட்டு கொஞ்சமாக ரின் லிக்விட் வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டேன் தண்ணி வச்சுட்டு. ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சமாக லிக்விட் ஆட் பண்ணி இந்த மாதிரி பனியன் கிளாத் துணியை வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் ஈரத்தோட. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல வெட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஈரப்பதம் அதில் இல்லாமல் பார்த்துக்கணும், இல்லைனா ஃபோட்டோ டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு ரொட்டீன் பேசிஸில் பார்க்கும்போது நல்லா டைம் பாஸ் ஆகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி நம்ம வீடும் வந்துட்டு க்ளீன் ஆகிடும். இந்த ஃபோட்டோஸ் திட்டு இதெல்லாம் நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பசம் இருந்தாலும் பூச்சி வர ஆரம்பிச்சிரும். இந்த பசுவும் கண்ணும் வந்துட்டு தண்ணியெல்லாம் வச்சு துடைக்கக்கூடாது, கருத்து போயிடும். ஸோ அதனால் நல்ல வெட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இது ஒரு 5 இயர்ஸ் பக்கம் சாமி ரூமில் இருக்குது. வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விளக்கு ஐட்டங்களை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திரியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த பிசுபிசுலாம் போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட இந்த மாதிரி கட்டிங் கிளாத் இருந்ததுனால நான் அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். துணி இல்லைனாலும் ஓகே, நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். சாமி ரூமில் க்ளீனிங் வேலைங்க ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த விளக்க வேண்டிய ஐட்டங்கள்லாம் அப்புறமா விளக்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்தாச்சு. கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாக நைட்டே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லி தான். இதுக்கு ஒரு மிக்சர் சட்னி ஒன்று வதக்கி ஆற விட்டுட்டு போய் நெக்ஸ்ட்டு வேலைங்களை பார்க்கலாம். இந்த மிக்சர் சட்னிக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பல்லு தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் போயிட்டு நம்ம வீடை கூட்டி ஃபுல்லாக மாவு பண்ணிட்டு வந்துடலாம். மாவு வந்துட்டு பிழிஞ்சிட்டு துடைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர, மற்றபடி ஒரு தடவை வந்துட்டு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா ஹோல் வீட்டோட ஏரியாவும் வந்துட்டு கடகடன்னு தொடச்சி எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம நல்லா வீடை ஃபுல்லாக மாப் பண்ணிடலாம். இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மேட் ஐட்டங்கள்லாம் வந்துட்டு கடையில் வாங்குறது இல்லை. வீட்டில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பெட்ஷீட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நானே வந்துட்டு மேட்டாக வந்து தச்சு. பெட்ஷீட் வந்துட்டு மூடி படுக்கும்போது லைட்டாக குத்துற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி மேட்டாக தச்சு விட்டுட்டேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வேலைங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப வெளியில் போயிருந்த மாமா வீட்டுக்கு வந்ததும் எனக்கு சாப்பாடு வேணும், நான் உடனே வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்லி ஊற்றுறதுக்கு டைம் இல்லை, டக்குன்னு தோசையாக மாற்றிட்டு அந்த கேப்பில் சட்னியும் அரைச்சி தாளித்து விட்டுட்டேன். காலையிலே அடுத்தடுத்து வேலைங்களை பார்த்துட்டே இருந்ததில் எனக்குமே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கையோட நானுமே 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த பூஜை சாமான்களையும் அப்படியே கையோட கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே வந்துட்டு லெமனும் இந்த சபீனா பவுடரும் வச்சு தான் நான் விளக்கு வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி லெமன் இல்லாதனால பீத்தம்பரி பவுடர் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி சபீனாவோட மிக்ஸ் பண்ணி விளக்கு ஐட்டங்களை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன். பீத்தம்பரி பவுடரை வந்துட்டு பாக்ஸில் தட்டி வைக்கிறத விட இந்த மாதிரி கவரோட பாக்ஸில் வச்சு மூடி வைக்கும்போது கெட்டி விழுகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து விளக்கெல்லாம் விளக்கிட்டு திருப்பி செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியை தொட்டு திருப்பி ரப் பண்ணோன்னா ரொம்பவே விளக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும்.
இது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இங்கே வந்து டேப்பில் வந்து உப்பு தண்ணி தான் எனக்கு வரும். அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்ல தண்ணி விட்டு அதில் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்குன ஐட்டங்களை ஃபுல்லாக நான் ஒரு முக்கி எடுத்துருவேன். இதை நல்லா உணர விட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து திருப்பி தான் மதிய லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணேன். லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி வச்சேன். பச்சை பட்டாணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். வேக வச்ச இந்த பட்டாணியை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை இதையெல்லாம் தாளித்து இந்த பட்டாணியோட கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இதை ஒரு பொரியலாக பண்ணிக்கிட்டேன். இந்த பட்டாணி பொரியலை தூக்கி அந்த அடுப்பில் வச்சு விட்டுட்டு அதே குக்கரில் வந்துட்டு ஒரே ரைஸ் அன்றைக்கி பண்ணிக்க போகிறேன். காயெல்லாம் போட்டு அதோட கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணி சாம்பார் சாதம் தான் வச்சுக்க போகிறேன். இதுக்கு குக்கரில் கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இது எல்லாம் வதக்கி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு ஸ்பூன் பக்கம் சாம்பார் பொடி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பூன் பக்கம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பும் அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேம் ரேஷியோவில் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சோன்னா நம்மளோட சாம்பார் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். சைட்லேயே வந்துட்டு ஈஸியான பட்டாணி பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாதம் வந்து விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் அதோட ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி இலை இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோன்னா சூப்பரான சாம்பார் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். வீட்டில் நிறைய வேலைங்க இருக்க நாட்களில் இந்த மாதிரி ஒரே ரைஸாக பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வேலைங்கள்லாம் முடித்து லஞ்சு சாப்பிட்டு பிடிக்கும் போதே மணி வந்து 3 o'clock பக்கம் ஆகிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம விலைக்கு வச்ச பூஜை சாமான்கள்லாம் வந்துட்டு நல்லா உணர்ந்துருச்சு. இதுக்கு சந்தன குங்குமம் இதையெல்லாம் நான் வச்சு வச்சுட்டேன். ஸோ இனி அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் பண்ண. திட்டில் விரிக்கிறதுக்கு கவர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஜவுளி கடையில் போய் கேட்டப்போ அவங்க வந்து டைனிங் டேபிள் கவர் தான் விரிக்க முடியும். அதுவுமே வந்துட்டு டேபிள் கலவாக ஒரு மாதிரி பார்டர்லாம் வச்சுருந்தது. ஸோ நல்ல கவராக கிடைக்கல. அதில் கட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் பாத்திர கடையில் போய் கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி பீஸ் வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து மீட்டர் கணக்கிலலாம் கட் பண்ணி தரல, அவங்க பெரிய ஷீட்டாக தந்துட்டாங்க 150 rupeesக்கு. நான் அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி திட்டுக்கு அளவாக கட் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் வச்சுருக்கேன், வேறு எதுக்காக தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி மரச்சப்பில் தான் வந்துட்டு நான் குங்குமம்லாம் போட்டு வச்சுருந்தேன். நான் வந்துட்டு சில யூனிக்கான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஃபாக வச்சுருக்குறோங்கிற பேரில் வந்துட்டு பீரோலே வச்சுருப்பேன். ஸோ அப்படி வச்சுருந்த இந்த எங்களோட மேரேஜ் கிஃப்ட்டை நான் இப்போ எடுத்து சாமி ரூமில் வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மரச்சப்புக்கு பதிலாக இந்த குங்குமச்சிமில் மாற்றி வச்சுருக்கேன். இது கூடவே வந்துட்டு என்னோடய சிஸ்டரில் வந்துட்டு ரீசெண்டாக எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான் இந்த வெள்ளி பிள்ளையார். இவங்களையும் லாக்கர்லேருந்து வெளியில் எடுத்து நம்ம சாமி ரூமில் வச்சாச்சு. டெய்லியுமே சாமி ரூம்குள்ளே வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அதனால் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். சாமி ரூம் திட்டோட கவர் மாற்றுறதுக்கு ஐடியா கொடுத்த சிஸ்டருக்கு வந்து நான் இந்த வீடியோவில் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க சொல்லணுன்னு நான் அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். அகைன் நியூஸ் பேப்பர்லேயே தான் நான் வச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி கவர் சேஞ்ச் பண்ணது, லாக்கரில் இருக்கிற சாமியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கோவிலில் தான் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அங்கே போய் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் பண்ணும்போது இங்கேயும் நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ நான் அதுக்காக கோவிலுக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லலை, அது ஒரு விதமான ரிலாக்ஸேஷன், அதுவும் கண்டிப்பாக போகணும். மாமாவுக்கு டைம் கிடைக்கிறப்ப கோவிலுக்கும் போயிட்டு
போயிட்டு வருவோம். ஸோ மற்ற நேரங்களில் நான் இந்த மாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டுப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுறது என்னை ரொம்பவே ஆக்டிவாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.